கரடி ஒரு ஊனுண்ணி பாலூட்டி விலங்கு. இவ்வினத்தைச் சேர்ந்த பனிக்கரடிகளும் கொடுங்கரடிகள் கிரிஸ்லி பேர் என்னும் பழுப்பு நிறக்கரடிகளும் ஊனுண்ணி பாலூட்டிகள் யாவற்றினும் மிக பெரியது ஆகும். ஆசிய கருங்கரடி போன்ற சில சிறிய வகை கரடிகள் அனைத்துண்ணிகளாக உள்ளன. துருவக் கரடிகள் பெரிய உருவத்தைக் கொண்டவை. இவை பனி படர்ந்த துருவப் பகுதியில் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் வெண்மை நிறம் கொண்டவை. எஸ்கிமோக்களின் மொழியில் ஆர்க்டூஸ் என்றால் கரடிகளின் பிரதேசம் என்று அர்த்தம். இதனால் தான் வட துருவப் பகுதிக்கு ஆர்க்டிக் என்ற பெயர் வந்தது. உயிரின அறிவியலார் கரடியினத்தை ஊர்சிடே அர்சடாய் என்னும் பெரும் பிரிவில் காட்டுவர். ஊர்ச்செசு அர்சஸ் என்றால் இலத்தீன் மொழியில் கரடி என்று பொருள். இதன் அடிப்படையில் ஊர்சிடே என்பது இவ்வினத்தை குறித்தது. இந்த ஊர்சிடேயின் உட்பிரிவில் 5 இனங்கள் தாம் உள்ளன. அவற்றுள் 4 உட்பிரிவில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகைதான் உள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்திலும் ஆஸ்திரேலியாவிலும் கரடிகள் இல்லை. தென் அமெரிக்காவின் வடபகுதியில் மட்டும் சிறு நிலப்பரப்பிலே சில வகை கரடிகள் வாழ்கின்றன. கரடிகளின் கண்கள் சிறிதாக இருக்கும். இவை குறைந்த பார்வை திறன் உடையவை, ஆனால் நல்ல மோப்பத் திறனும் கேட்கும் திறனும் கொண்டவை. உடலில் அதிக முடிகளைக் கொண்டுள்ளன. மேலும் இவை 2 கால்களினால் நிற்க வல்லவை. கரடிகள் வேட்டையாடவும் எதிரிகளைத் தாக்கவும் நீண்டு வளைந்திருக்கும் தங்கள் கூரான நகங்களை பயன்படுத்துகின்றன. இந்த நகங்களில் சகதியும் அழுக்கும் சேர்ந்திருக்கும். பாக்டீரியாக்கள் மிகுந்திருக்கும். எனவே இவற்றால் தாக்கப்படுபவரின் காயங்கள் எளிதில் குணமடையாது. கரடிகள் சராசரியாக 4 அடி உயரமும் 115 கிலோ எடையும் கொண்டவை. தோலுக்காகவும் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படும் அவற்றின் கணையத்திற்காகவும் அவை வேட்டையாடப்படுகின்றன. கோடை காலத்தில் கரடிகள் இனப்பெருக்கம் செய்கின்றன. இவற்றின் கர்ப்ப காலம் 7 மாதங்கள். ஒரு முறையில் 2 குட்டிகள் பிறக்கும். குட்டிகளுக்கு 2 அல்லது 3 வயதாகும் வரை அம்மா கரடிகள்தான் முதுகில் தங்கள் குட்டிகளைச் சுமந்து செல்லும். குளிர் மிகுந்த பகுதிகளில் வாழும் கரடிகள் மிக கடுமையான குளிர்காலம் முழுவதையும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே ஹைபர்னேஷன் கழித்துவிடுகின்றன. துருவப் பகுதியில் வாழும் கரடிகள் பல மாதங்கள் இப்படி உறங்கும் தனித்துவமான தன்மை கொண்டவை. அவ்வாறு உறங்கும் போது இவற்றின் உடலில் இருக்கும் சக்தி விரயமாகாமல் இருப்பதற்காக இவற்றின் இதயத் துடிப்பு மிகவும் குறைந்துவிடும். இவ்வாறு சுய நினைவு இல்லாமல் இருக்கும் நிலையில் இவை குட்டிகளை ஈனுகின்றன. துருவக் கரடிகள் ஒரு முறையில் 1 - 3 குட்டிகள் ஈனும். கரடி இன வகைகள். பனிக்கரடி கொடுங்கரடி அமெரிக்க கருங்கரடி வெண்கண்வளைய கரடி இரு கண்களைச் சுற்றியும் இருவெள்ளையான வளையம் இருப்பதால் இதனை மூக்குகண்ணாடி கரடி என்றும் அழைப்பர். சுலாத்து கரடி ஸ்லோத் பேர் ஆசிய கருங்கரடி மலேய குறுங்கரடி யாவற்றினும் சிறிய கரடி. வாழ்விடங்களும் வாழ்வியலும். உணவு. கரடிகள் இலை தழைகள் மற்றும் மாமிசம் போன்றவற்றையும் உண்ணும் அனைத்தும் உண்ணியாகும். பெரும்பாலும் பழங்கள், பழவித்துக்கள், தண்டுகள், சில குறிப்பிட்ட இலைகள், மரப்பட்டைகள் போன்றவற்றை உண்ணுகின்றன. கரடிகள் மனிதர்களை விடவும் தாவரவியல் அறிவு மிகுந்தவை. எந்த பருவத்தில் எந்த வகை காய்கனிகள் எங்கே கிடைக்கும் என்பதை கரடிகள் நன்றாக அறிந்திருக்கின்றன. இவை நாவற்பழத்தை மிகவும் விரும்பி உண்ணும். மரங்களின் உச்சிவரை எளிதில் ஏறும் திறன் கரடிக்கு உண்டு. கரடிகளுக்கு தேனையும் மிகவும் விரும்பி உண்ணும். மலைக்குகைகளிலும் மரங்களின் உச்சிகளிலும் உள்ள தேன் கூடுகளை தேனுக்காக கரடிகள் பெற்றுக்கொள்ளும். இது கரையானையும் விரும்பி உணவாகக் கொள்கின்றன. கரடிகள் கரையான் புற்றில் வாய் வைத்து மிகுந்த ஓசையுடன் கரையான்களை அப்படியே உறிஞ்சிவிடும் திறன் கொண்டவையாகும். குரல் எழுப்புதல்.
கரடிகள் பல்வேறு வகையான சத்தங்களை எழுப்புகின்றன. முனகும் ஆபத்துக்களின் போது அல்லது பயத்தின் போது. குரைக்கும் எதிரிகளை விரட்டும் போது. உருமும் கோபத்தின் போது. கர்ச்சிக்கும் அச்சுறுத்தும் போது. இப்போது கரடியைப் பற்றி உங்களுக்கு தெரியும்.